உங்கள் பேர் என்னம்மா? தமிழ்ச்செல்வி. 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 நேற்று இங்கே வந்தீங்க தானே? நேற்று நீங்கள் தலைவலின்னு சொன்னீங்க. இப்போ தலைவலி இருக்கா, போயிடுச்சா? கிட்டக்க மைக்க வச்சு தலைவலி கிடையாது, தலையில ஒரு கட்டி இருந்தது, அதுவும் நைட்டுலாம் அமுங்கிட்டு. தலையில ஒரு கட்டி இருந்தது. கட்டி இருந்ததா? எவ்வளவு நாளா இருந்தது? ஒரு 1.5 வருஷமா. 1.5 வருஷமா இருந்தது. இங்க யாருக்கு தெரியும் உங்க தலையில கட்டி இருந்தது? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? இப்ப கட்டி இல்லையா? இல்ல, லைட்டா இருக்கு, சுத்தமா பெருசா இல்ல. பெருசா? பெருசா இல்ல, சின்னதா குறைஞ்சிருக்கு. அமுங்கிட்டு. அமுங்கிட்டா? யாருமா சுகம் கொடுத்தா? ஏசப்பா. வயிற்று பிரச்சனை? நீங்க வயிற்றுல வந்து ஒரு மாதிரி பெரட்டி பெரட்டி ஒரு மாதிரி கட்டி மாதிரி ஏறும் எப்போதுமே. வெந்நீர் குடிச்சா நின்றுடும். எத்தனை மாசமா இருக்கு இந்த பிரச்சனை? அது ஒரு வருஷமா இருக்கு. 1 வருஷமா இருக்கு. இப்ப சல்ல கை ஜோமனமா என்ன நடந்துச்சு? என்னன்னு தெரியல. உருண்டு கரண்டு ஓடிட்டு அப்படிதானே? பேர் என்னம்மா? என் பேர் ஜூலின். ஜூலின். என்ன ஊரு? எனக்கு திருக்கடை அபிஷேகம். அபிஷேகம். கிட்டக்க வச்சு பேசுங்க, அழகா பேசுங்க. என்ன பிரச்சனையோட வந்தீங்க? நான் வந்து எனக்கு வந்து தொண்டையில சதையும் இருக்கு, சொல்ல சதை வந்திருக்கு, நீர் கட்டியும் இருக்கு எனக்கு தொண்டையில. ஆனா எங்க பாப்பா வச்சுக்கிட்டு நிக்கவே முடியல. செத்து நாய் எனக்கு நிக்க முடியாத கட்டு, இந்த கட்டி பெரட்டி பெரட்டி ஏறிக்கிட்டே இருந்து வயிற்றுல. எவ்வளவு நாளா இருக்கு அது? வந்து எனக்கு ஒரு 6 மாசமா தான். 6 மாசமா? 6 மாசமா. இப்போ என்னம்மா நடந்துச்சு? இப்போ ஜெபம் பண்ணோன்னே எனக்கு வந்து முதுகுல யாரையும் வந்து கையை வச்சு சரி அழுத்தினா போல இருந்தது. அதுக்கப்புறம் அந்த வலியே இல்ல. வலி இல்ல, ஏதோ வெளியில போன மாதிரி இருந்துச்சு. வெளியில போன மாதிரி. என்ன வெளியில போனுச்சு? அது ஒரு ஆவி ஆட்டம் தெரிஞ்சு. ஆவி வெளியில போயிட்டு அத்த நல்லவ. மகளே, உன் பேர் என்னடா? அப்படி பாரு, அந்த பக்கம் பாரு. உன் பேர் என்னப்பா? கிறிஸ்டி கார்த்திகா. கிறிஸ்டி கார்த்திக். என்ன ஊரு நீனு? செமினார் கோயில், மகாராஜபுரம். மகாராஜபுரம். என்ன நடந்துச்சு உனக்கு? இது ஒரு உறுத்தல் மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. எவ்வளவு நாளா? அது ஒரு 7-8 வருஷமா இருக்கு. 7-8 வருஷமா கட்டியாவே இருந்ததா? அது வந்து சளி பிடிச்சதுன்னா ரொம்ப வலிக்கும், அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ 1 வாரமா ரொம்ப உருட்டுற மாதிரி இருந்துச்சு. இது டாக்டர் செக் பண்ணப்ப ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி டேப்லெட் கொடுத்தாங்க. சரி, அதிகமா போட சொன்னாங்க. இப்போ ஜெபம் பண்ணும் போது அது ஒரு மாதிரியா அந்த உருட்டல் இல்லாம இருக்கு. எச்சு முழுங்க ஃப்ரீயா போதா? இல்ல, தானா ஒரு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு வாரமா அடைக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அடைக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இல்ல. அது யாருக்கு தெரியும் உன் பிரச்சனை? கர்த்தருக்கு தெரியும், எங்க ஊழியக்காரங்க எல்லாருக்கும். யாருக்கு? உங்க ஊழியக்காரர் யாரு? ஐயாவா? ஐயா, உண்மைதானே அவங்க சொல்றது? ஆண்டு சுகம் கொடுத்துருக்கிறாரு. ஐயா தட்டி. இந்த மகளை ஏசப்பா ஆசீர்வதிக்க விரும்புறாரு. இந்த மகள் எனக்கு யாருன்னெல்லாம் தெரியாது, என்ன ஊருன்னெல்லாம் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், இந்த மகள் ஆண்டவருடைய கையில இருப்பா. கர்த்தருடைய பலன் இவளை மூடும், கர்த்தருடைய வல்லமை இவளை மூடும். ஒரு வித்தியாசமான ஒரு தேவ கிருபை இந்த பிள்ளை மீது இறங்கி வருகிறது. இன்றைக்கு வருகிற இந்த ஆவியானவருடைய பிரசன்னம் இவர் இந்த பூமியில உயிரோடு இருக்கும் வரை இவரோடு இருக்கும். Amen. Praise Lord. Amen. Praise ஏசப்பா சொல்றாரு அவனை பார்த்து, ஒரு எரேமியாவை போல உன்னை நான் பயன்படுத்துவேன். ஒரு சில மாதங்கள் தான் உன் ஊழியம் ஆரம்பிக்கும். நீ பாடல் பாடும்பொழுதே அநேகர் சுகமாக்கப்படுவார்கள். நீ ஒரு இரட்டிப்பான வல்லமையோடு நீ செயல்படுகிறதை உன் இனத்தாரும் உன் ஜாதியாரும் பார்க்கும் காலம் வந்து விட்டது. புது அபிஷேகம், புதிய கிருபை. இன்னைக்கு ஒரு மகிமை உன்னை மூடுகிறதற்காக நன்றி அப்பா. ஒரு வல்லமை உன்னை மூடுகிறதற்காக நன்றி, மூடுகிறதற்காக நன்றி. எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள், வல்லமையை தரித்துக்கொள். நீ கர்த்தரின் புயம் என்று அழைக்கப்படுவாய். நீ ஆராதனை பண்ணும் பொழுது, நீ வாயை திறக்கும் பொழுது ஒரு அக்கினி பிறப்பிக்கப்படுகிறதை நீ காண்பாய். Fire! Jesus name, Jesus name, Jesus name. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. God bless you. ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததியிலே நான் உன்னை வேறு பிரித்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை வேறு விதமாய் பார்த்தது, ஆனால் பரலோகம் உன்னை பார்க்கிற கண்ணோட்டம் வேறு.
Amen. இயேசு சொல்லுகிறார், வருகிற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி இந்த தேதிக்குள் 2 நன்மையை உனக்கு கொடுத்து, Amen. உனக்கு தனிப்பட்ட ஒரு ஊழியத்தை உனக்கு கொடுத்து, Amen. சில காரியங்களை உன் மூலமாய் நான் நிறைவேற்ற பிரியப்படுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பெற்றுக்கொள்ள அந்த கிருபை. Jesus name, Jesus name, Jesus name. பெற்றுக்கொள்ள அந்த கிருபை. உன் நரம்புகளுக்குள்ளாய், உன் எலும்புகளுக்குள்ளாய் இதுவரை நீ அனுபவித்திராத ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. ஒரு மகிமை உன்னை மூடுகிறது. ஒரு வல்லமை உன்னை மூடுகிறது. ஒரு கிருபை உன்னை கவி பிடிக்கிறது. கவி பிடிக்கிறது தேவ கிருபை. Thank you Jesus. உன் மூதாதையர்கள் செய்த ஊழியத்தில் ஒரு பகுதியை உனக்கு நான் கொடுப்பேன். உனக்கு நான் கொடுப்பேன். இந்த உலகம் உன்னுடைய முகத்தை பார்த்தது, ஆனால் நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். இது கர்த்தருடைய வார்த்தை. கையை ஒரு வார்த்தை சொன்னால் சொல்லு, வாயத்திறன் சொல்லு. என்ன சொன்ன, என்ன நடந்தது உனக்கு, என்ன ஃபீல் பண்ற? எல்லாரும் கேட்கட்டும். இப்படிதான் 1996 இயேசுநாதர் என்ன பிடிச்சார்? எங்க சொந்தங்கள் இருக்கிற இடத்துல. ஆமென் சொல்லுங்க. சொல்லு தம்பி, என்ன நடந்தது உனக்கு? ஏன் அழுவுற? தானாவே தண்ணி வருது. சரீரத்தில் என்ன உணர்ந்த? ஷாக் அடிச்ச மாதிரி. இதுக்கு முன்னாடி இப்படி உணர்ந்துருக்கிறியா? உன்ட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், ஏசப்பா உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரான்னு. ஆனால் நீ வந்ததே இல்லை. இன்னைக்கு தான் வந்த. தானா முன்னாடி வந்தீங்க. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. கையை தட்டி நான் மகிமைப்படுவதாக. இது கடந்த வருடம் உங்களுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு அற்புதம். நல்லவர். எங்க நடந்தது? எங்க கூட்டத்தில்? தரங்கம்பாடி வெளிப்பாளையத்தில் நடந்தது. ஓ, வெளிப்பாளையம். சரி. நீங்க தான் அதுக்கு ப்ரேயர் பண்ணீங்க. இவனை நாக்கு காட்டுப்பா. இதுக்கு நாக்கு கடியில் ஒரு பெரிய கட்டி இருந்துச்சு. அந்த கட்டினா 2 முறை சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வச்சு ஆப்ரேட் பண்ணியாச்சு. 3ஆவது முறை அதை ஆப்ரேட் பண்ணுனாக்கா அது கேன்சராக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு இவனை அழைச்சிட்டு வந்தேன். அப்போ 4th ஸ்டாண்டர்ட் படித்தான். இப்போ 5th படிக்கிறான். அப்போ சாட்சி நேரத்துக்கு வரும்போது அப்போ அவனுக்கு கட்டி பெருசாக தான் இருந்துச்சு. நாக்கு கடியில் ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். இவ்வளோ பெரிய கட்டி இருந்துச்சு. 2 முறை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. 3ஆவது முறை பண்ணுனாக்கா அது 100% வந்து கேன்சராக மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வந்திருந்தேன். அப்படி அழைச்சிட்டு போகும்போது இவன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஸ்டேஜில் வந்து சாட்சி சொல்கிறான், எனக்கு கட்டி பெருசாக இருந்துச்சு, இம்மாம் பெருசாக இருந்துச்சு, இது இம்மாம் பெருசாக ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் இவனுக்கு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணீங்க? அனுப்பின கீழே இருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கட்டியோடு போயிட்டு இவன் இல்லைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவனோட விசுவாசத்தின்படி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போல அந்த கட்டி எப்படி மறைஞ்சிச்சின்னு தெரியல. சுத்தமாக அவனுக்கு அந்த கட்டி தட்டுங்களங்க. ஹல்லேலூயா. 2 நாள் வரும்போது எனக்கு அது நினைவில்லை. நேற்று நாங்கள் போகும்போது ஃபேமிலியாக நாங்கள் வரும்போது நீங்கள் ஒரு ப்ராஃபஸி சொன்னீங்க. அது எனக்குன்னு நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், எடுத்துட்டேன். நாங்கள் அது டிஸ்கஸ் ஒரே வண்டியில் தான் நாங்கள் ஃபேமிலியாக போனோம். அப்போ எங்கள் பாப்பா சொன்னிச்சு, அம்மா நீங்கள் ஏன் அதை நீங்கள் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நான் ஆக்சுவலி தேனி போகணும், அதை கட் பண்ணிவிட்டு இது டெஸ்டிமனி சொல்கிறதுக்காகவே வந்துட்டேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள், இயேசு உயிரோடு இருக்கிறார்.